ஒரு நடுத்தர வயதில் இருக்கிற பிசினஸ் மேன் ஒருத்தர் பயங்கர பிஸியா இருக்காரு, செம்மையா ஒர்க் பண்ணுவாரு, பயங்கர கிளாடி. அவர் டைம் மேனேஜ்மெண்ட்ல அவர் அச்சுக்கு ஆளே கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும் ஒர்க்லாம். ஒரு விஷயத்துல இறங்கிட்டாருன்னா அனைத்தையும் பக்காவா ஆர்கனைஸ் பண்ணி சூப்பரா வேலையை முடிக்கிறதுல எந்த ஒரு ப்ராஜெக்டா இருந்தாலும் டே நைட்டா ஒர்க் பண்ணி அது ரிசல்ட் வர வரைக்கும் அதுக்கு என்ன வேணும் ஏது வேணும் தேடி 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 கரெக்டா ரிசர்ச் பண்ணி அதோட ரிசல்ட்டை எடுத்துட்டு தான் விடுவார். அவ்வளோ பக்காவான பிசினஸ் மேனு. அவங்க ஃபேமிலியோ இல்லை சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸுங்களோ யாராவது டைம் கேட்டால் கூட ஏன்பா வேலையா இருக்கும்போது யார் தொல்லை பண்றீங்க, அதான் வெட்டியா இருக்கும்போது ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அவருக்கு. ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களோட 2 கிட்னியுமே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கு, இதுக்கு மேலே வாழ்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, நீங்கள் நேரத்துக்கு தண்ணி சரியாக குடிச்சிருந்துருக்கணும், நல்லா சாப்பிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அவருடைய பணம் வேல்யூ இல்லாமல் போயிடுது. அவங்க அப்பாலாம் தான் புள்ள போயிட்டானே அப்படின்ற ஒரு கவலை தான் இருக்கே தவிர அவங்க சேர்த்து வச்ச பணமோ அவங்களோட சேர்த்து வச்ச அதிகாரமோ இன்னைக்கு அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுது. யோசிச்சு பாருங்க. அப்புறம் பார்க்கலாம் நம்ம தள்ளிப்படுற ஒவ்வொரு தருணமும் ஒரு நாள் நிரந்தரமா முடிஞ்சு போயிடும். ஏன்னா இன்னைக்கு அவர் சேர்த்து வச்ச பணம் இருக்கு, ஆனா அதை அனுபவிக்க அவருக்கு உயிர் இல்லாம போயிடுது இல்லைங்களா? ஸோ நீங்களும் உங்க வாழ்க்கையை தள்ளி போடுறீங்கன்னா இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 2 நிமிடம் செல்ஃப் செக் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்துக்கான ஆரம்பம் இது. இந்த லிங்க்குள்ள போயிட்டு உங்களுடைய பேரு, தேவைப்பட்ட ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், இல்லைன்னா மெயில் ஐடி மட்டுமே கொடுக்கலாம். கீழே ஒப்புக்கொள்கிறேன் அதில் கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா ஒரு 19 விதமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதுக்கு தற்போதைய சூழ்நிலை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பதில் அளிச்சுக்கிட்டே வரும்பொழுது இறுதியாக உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எதில் கவனம் செலுத்தணும், அதுக்கு தகுந்த உதவி மற்றும் பயிற்சிகள் ஏதாவது தேவைப்படுதுனாலும் நீங்க 30 மினிட்ஸ் செஷனுக்கு புக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.